இப்ப நம்ம கேள்வி நிகழ்ச்சியில நீங்க கலந்துட்டு இருக்கீங்க. இஸ்லாம் பத்தி சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்குல்ல? சரி, உங்க அம்மாவும் இஸ்லாம் தெரிவிக்கிறாங்களோ? சரி, உங்க அம்மா இஸ்லாத்தை தெரிவிக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய தாய் எப்படி இஸ்லாத்தினாலோ அந்த மாதிரி நம்மளும் இது சரியான மார்க்கன்றதை விளங்கிதான் வந்திருக்கிறாங்க. சரியா? உங்களை யாரும் நிர்பந்தப்படுத்தி நீ மாறி இருந்தேன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் இல்ல, நீங்க எல்லாம் விருப்பப்பட்டுதான் வருவீங்க. சரி, ஓகே. இஸ்லாத்தினுடைய அடிப்படையை பொறுத்த வரைக்கும் ரெண்டே அடிப்படை தான். அதாவது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை நம்புறது, இது ஒண்ணு. முகமது நபி அவர்கள் இறைவனுடைய தூதரா இருக்காங்கன்னு நம்புறது, ரெண்டு. இந்த ரெண்டையும் முழுமையா நம்புறீங்களா? நம்புறீங்க. சரி, இப்ப நான் சொல்றதை அப்படியே சொல்லுங்க. இதை நீங்க சொன்னீங்கன்னா நீங்க முஸ்லீம் ஆகிறீங்க, அவ்வளவுதான். சரியா? இப்ப நான் சொல்றேன், அப்படியே சொல்லுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதனுடைய பொருள் என்னன்னா அதை அப்படியே சொல்லுங்க. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். முகமது நபி அவர்கள் இறைவனுடைய அடிமையாகவும் தூதராகவும் இருக்கின்றார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். அவ்வளவு, நீங்க முஸ்லீம் ஆயிட்டீங்க. சரியா? இப்ப பேரு எதுவும் செலக்ட் பண்ணிருக்கீங்களா? பேரு எப்படி அவங்க அம்மா பேர் செலக்ட் பண்ணிருக்கீங்களா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஓகே, சரி. அதாவது உங்களுக்கு அவங்க அம்மாவே பேரை செலக்ட் பண்ணிருக்கிறாங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அலைக்கும் ஸலாம். சரி, சொந்த ஊர் மதுரை. மதுரையா? இங்கதான் இருக்கீங்களா? கேளம்பாக்கம் 10 வருஷம் இல்ல, படிக்கல. கொள்கைகள்லாம் மேரேஜுக்கெல்லாம் நிறைய மேரேஜ் போயிருக்கேன். ஏன்னா திண்டுக்கல்ல எனக்கு நிறைய முஸ்லிம்ஸ் நண்பர்கள் இருக்காங்க. அப்ப அவங்க மேரேஜுக்கெல்லாம் போகும்போது சந்திச்சாரு. சொன்னேன், சொன்ன பிறகு நான் சொன்னேன் கலிமா சொன்னேன், இப்ப கூட நிமிஷம் தான் அப்ப நான் சொல்லி கொடுத்தேன். சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அவருக்கு டச் இல்லை. அப்புறம் மீட்டிங்க அவர் பம்பா போய் நேற்று சந்திச்சு ஒரு நேர் முன்னாடி எனக்கு சொன்னாங்க. சிம்பிள் என்னன்னா, இஸ்லாத்துல சட்டத்திட்டங்கள் நிறைய இருக்கு. உண்பது பருகுவது எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு, அது தனி விஷயம். பேசிக்கான விஷயம் இஸ்லாத்துல ஏத்துக்கிறதுக்கு முக்கியமா 2 விஷயத்தை நீங்க நம்பணும். அதை நம்பினாதான் முஸ்லீம் ஆக முடியும். அதுக்கு பிறகு ஒரு சட்டங்களை படிச்சு வாழ்க்கையில கடைபிடிச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டா, அகில உலகத்துக்கும் ஒரே ஒரு கடவுள் தான். நம்புறீங்களா? கண்டிப்பா. ஒரு கடவுள் தான், வேற யாரும் கடவுளாக முடியாது. அந்த ஒரு கடவுள் எந்த பலவீனமும் இல்லாதவர். தூக்கம், மறதி, அசதி, நோய், மாதிரி எதுவுமே அவருக்கு, பசி, தாகம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா கடவுளுக்கு அவர் தகுதி இல்லை. அவரே பசிச்சுன்னா அவர் சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாருன்னா நம்மளுக்கு எப்படி செய்வாரு? அது மாதிரி இந்த பெண்கள் தேவை அந்த மாதிரியான எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அனைத்து தேவைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒருவர் நம்பணும். அப்படி நம்புறீங்களா? கண்டிப்பா. அடுத்து கடவுளுக்கு தாய் தந்தை, பிள்ளை குட்டி, அண்ணன் தம்பி, உறவினரே கிடையாது. அது மட்டும்தான் கடவுளுங்கிறவர். ஒரு தனி இனம், அது ஒரே ஆள் தான். அது அந்த மாதிரி அவர் தனித்தவர் என்று கடவுளை பத்தி நம்பணும். ஒரு நம்புறீங்கல்ல? கண்டிப்பா. அப்படி நம்பிட்டு அந்த கடவுளை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன்னு தான் முக்கியம். கடவுள்னு நம்பினா மட்டும் பத்தாது. கடவுள் நம்பிட்டு இவர் காலில் விழுவுறது, அப்புறம் கடவுள் நம்பிட்டு கல்லுக்கு முன்னாடி போய் நிற்கிறது, அது இருந்தா இது ஏத்துக்கலன்னு அர்த்தம். மெயின் விஷயம் என்னன்னு கேட்டா, இவ்வளவு சக்தி அவர் இருக்கிறதுனால அவரை தவிர யாரையும் நான் வணங்க மாட்டேன். தாயை கூட வணங்கக்கூடாது, குருநாதர்கள் கூட வணங்கக்கூடாது. மதிக்கலாம், வணங்குறது கூடாது. வணக்க வழிபாடு அல்லாஹ்வை தவிர, அதுக்குதான் அல்லாஹ்னு பேரு. அல்லாஹ்வை தவிர வேற எந்த கடவுளை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுக்கணும். கண்டிப்பா. இரண்டாவது, இந்த கடவுள் கொள்கையை சொல்வதற்காக தூதர் மனிதர்கள் இருந்து சிலரை தேர்வு செய்து இறைவன் இறை தூதர் நியமிப்பார். அப்படி நியமிக்கப்பட்ட தூதர்கள்ல முகமது நபி கடைசியா வந்தவங்க. அவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க.
அப்ப முகமது நபி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு நம்ம நம்பணும். அப்ப நம்புறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அவர் என்னவெல்லாம் நமக்கு செய்ய சொன்னாரோ அது அவர் சொன்னது இல்லை. தூதர்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவரோட அனுப்பப்பட்டவர். அங்கேருந்து வாங்கி சொல்றது. முகமது நபி அதை செய்ய சொன்னார்னா அந்த மனிதர் சொன்னது கிடையாது. அவர் வந்து நமக்கு என்னவெல்லாம் செய்ய சொன்னாரோ இவர் மூலியமா நமக்கு தெரியும். அதனால இறைவனின் தூதர். ஆனா அவர் கடவுளுக்கு அவரை வணங்கக்கூடாது. முகமது நபியை கூட வணங்கக்கூடாது. அவர் சொல்லு கேட்கணுமே தவிர முகமது நபியே என்னை காப்பாத்துங்கன்ற கூடாது. எல்லாம் ஒருவர் மட்டும்தான். ஆமா, இதுதான் விஷயம். இதை வந்து இது அரபியில வந்து சொல்லி அதை தமிழாக்கத்தை சொல்லிட்டீங்கன்னா முஸ்லீம் ஆயிருவீங்க. சொல்லுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதுக்கு இப்ப தமிழ் சொல்ல போறோம். சரியா? வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன். முஸ்லிம் ஆயிட்டீங்க. அவ்வளவுதான் விஷயம். ரொம்ப பேர் மாத்துங்க. ராஜான் மாத்திட்டியா? ரைட், ஓகே. பையன் அவரு விளங்கிட்டியா? இவர் யாரு? உங்க ஒய்ஃப்லாம் இல்ல, உங்களுக்கு தான். படிக்கிறீங்களா? என்ன படிக்கிற? சரி சரி, நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும். சரியா? நீ எதுக்கிட்டியா? அல்லாஹ் எதுக்கிட்டியா? முஸ்லீம் ஆயிட்டீங்கள? இனிமே முஸ்லீம் தான் நீங்க. சரியா? சரி, ஓகே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் மனித நேயத்தையும் மனித நல்லிணக்கத்தையும் வலியுறுத்துகிற ஒரு பொதுக்கூட்டம் தற்பொழுது மறைமலை நகர் பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக இஸ்லாத்தின் பெயரால் சமூகத்தில் உலவுகிற தவறான கருத்துக்களை மக்களுக்கு விளக்கித் தருவதும், அதனோடு மொழிவெறி, இனவெறி, ஜாதி வெறி என்ற அடிப்படையில் பிளவுபட்டு கிடக்கிற மக்களை ஒன்றுபடுத்துவதும் இந்த கூட்டத்தினுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. இதில் நாங்கள் இயற்றியிருக்கிற தீர்மானங்களில் முக்கியமான தீர்மானம், காவிரி தண்ணீர் குறித்த நீர் பங்கீட்டில் கடுமையான கலவரங்கள் ஏற்பட்டு குறிப்பாக கன்னடத்தில் தமிழர்கள் மீது கடும் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. உடனடியாக 2 மாநில அரசுகளும் மக்களை பாதுகாக்கிற நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். குறிப்பாக மொழிவெறியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த கலவரங்களும் ரத்தம் ஓட்டுகிற கொடூரங்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். மத்திய அரசாங்கம் இதில் தலையிட்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தையும் முக்கிய தீர்மானமாக இந்த கூட்டத்தில் நாங்கள் இயற்றியிருக்கிறோம். மாமல்லபுரத்தில் ஒட்டகம் வெளிச்சம் மறைக்குது. அந்த பகுதி வெளிச்சம் மறைக்குதோ? அந்த பகுதி சென்னை உயர்நீதிமன்றம் முஸ்லிம்களுடைய பக்ரீத் பண்டிகை அன்று வழங்கப்படுகிற ஒட்டக குர்பானியை இந்த ஆண்டு வழங்கக்கூடாது என்று இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இந்த உத்தரவு சட்டத்திற்கு உட்பட்ட உத்தரவு அல்ல. மிருகவதை தடை சட்டத்தை காரணம் காட்டி ஒட்டகத்தை அறுப்பதற்கு உரிய இடம் தமிழகத்தில் இல்லாத காரணத்தினால் இந்த தடையை விதிப்பதாக நீதிபதி குறிப்பிட்டிருந்தார்கள். எந்த விதியை காரணம் காட்டி அவர்கள் ஒட்டகத்தை அறுப்பதற்கு தடை விதித்தார்களோ அந்த விதியினுடைய உட்பிரிவு 28ஆம் பிரிவு சொல்கிறது, இது மத ரீதியான வழிபாடுகளுக்கும் பலிகளுக்கும் பொருந்தாது. இவ்வளவு தெளிவாக மத ரீதியான காரியங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிற நேரத்தில் ஒருதலைபட்சமாக பாரபட்சமாக முஸ்லிம்களுடைய வழிபாட்டு உரிமையை பறிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த தீர்ப்பை சட்டவிரோத தீர்ப்பு என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த தீர்ப்புக்கு நாங்கள் தலைவணங்க முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்பதை திட்டவட்டமாக நாங்கள் அறிவிக்கிறோம். இதற்காக போராட்டங்களையும் நீதிமன்றத்தை கண்டித்த போராட்டத்தையும் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த ஒட்டகத்தை நாங்கள் அறுக்கத்தான் செய்வோம். ஏனென்றால் சட்டத்திற்குத்தான் நாங்கள் கட்டுப்பட்டவர்களே தவிர சட்டவிரோத தீர்ப்புகளுக்கு அல்ல என்பதை உணர்த்துகிற வகையில் எங்கள் அமைப்பின் சார்பில் நாங்கள்
எங்களுடைய மக்கள் வெளியூரிலிருந்து வரவழைத்திருந்த ஒட்டகங்களை எல்லாம் அறுத்து பலியிட்டு அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். அதை தாண்டி ஒரு சில இடங்களில் மற்றவர்களால் கொண்டு வரப்பட்ட சில ஒட்டகங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக பத்திரிகை செய்திகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. இனிமேல் அந்த ஒட்டகத்தை அறுப்பதற்குரிய வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் எங்களுடைய மத நம்பிக்கைப்படி பக்ரீத் பண்டிகை அன்றும் அதனை தொடர்ந்து வருகிற 3 தினங்களில் மட்டுமே நாங்கள் அந்த பலிப்பிராணியை அறுப்பதற்கு எங்களுக்கு மார்க்கத்தில் சட்டம் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. எனவே இனிமேல் கைப்பற்றப்பட்டிருக்கிற பிராணியை முறைப்படி சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் ஒப்படைப்பதற்கும் அதை மீட்டெடுப்பதற்கும் என்ன வழிகள் உண்டோ அந்த வழியை மேற்கொள்வோம். அடுத்து வரக்கூடிய காலங்களிலும் இந்த கடமையை நாங்கள் மிகச் சரியாக செய்து முடிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.